மயிலாடுதுறை மாவட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் ஆளும் கட்சியினர் முறைகேடு செய்வதாக குற்றம் சாட்டி ஆட்சியர் அலுவலகத்தை நூற்றுக்கணக்கான பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்திற்கு உட்பட்ட ஆதமங்கலம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பெருமளவு முறைகேடு நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்தில் மொத்தம் 430 பணியாளர்கள் உள்ள நிலையில் 210 பேருக்கு மட்டுமே வேலை அளிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் 210 பேரில் 20 பேர் மட்டுமே பொதுமக்கள் எனவும் மற்றவர்கள் திமுகவை சேர்ந்த கிளை செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்களின் குடும்பத்தினருக்கு பெருமளவு பணி ஒதுக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் திருப்பூர், கோவை, சென்னை என வெளி மாவட்டங்களில் வேலை பார்ப்பவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் வேலை செய்ததாக கூறி அவர்களின் பெயரில் முறைகேடாக மாதந்தோறும் பணம் எடுக்கப்படுவதாகவும் இதனை தட்டி கேட்பவர்கள் வேலைக்கு வந்தாலும் வரவில்லை என வருகை பதிவேட்டில் பதிவு செய்து பழிவாங்கும் நடவடிக்கையில் ஊராட்சி செயலாளர் மற்றும் ஆளும் கட்சியினர் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. எனவே 100 நாள் வேலை திட்டத்தில் பதிவு செய்துள்ள அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பேரணியாக வந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர்.